ஹாய் காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லாருக்கும். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் என் ஃப்ரெண்டு என்னை ஒரு இடத்துல உயர்ந்துட்டான்னு சொல்லி நான் அந்த வீடியோ போட்டிருப்பேன். அதில் சில பேர் என்கிட்ட எப்படி சொல்கிறேன்னா, என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டே என்னை விட்டுட்டு போகிற மாதிரியான அந்த வீடியோ ரொம்ப இதாகிடுச்சு. நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அதை நான் வேறு ஆளை பற்றி போட்டேன். ஆனால் இவங்க அவனை தான் நினச்சிட்டு அவன் என்னை விட்டு போயிட்டான். அவன் கூட நிறைய வீடியோவில் ஈந்திப்பான். அந்த வீடியோ கூட டெலிட் பண்ண சொல்லிட்டு வீட்டுக்கு வாசலுக்குலாம் வந்துட்டான். அவள் அம்மாட்ட கூட நான் சொன்னேன். அவள் அம்மா சொன்னாங்க அவன் பேசுவான்டா அப்படின்னு சொன்னாங்க. என்னால் பேசாமல் இருக்க முடியல. ஹஜ்ஜி பண்ண அதுவுமா அவன் பேசலை. பேசுகிறேன்ட்டு சொன்னவனும் பேசலை. என்னால் எப்படி சொல்கிறதுன்னு தெரியலை. ஹஜ்ஜி பெருநாள் கூட எல்லாருமே சந்தோஷமாக பெருநாள் கொண்டாடினாலும் எல்லாருக்குமே ஃப்ரெண்ட் இருப்பாங்க. நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்களுக்கெல்லாம் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. எல்லாருமே க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு இருப்பாங்க. எனக்குன்னு எல்லா ரகசியத்தையுமே சொல்கிற ஒரே ஃப்ரெண்டுன்னா அவன் ஒருத்தன் தான். அவன் பேர் நான் சொல்ல விரும்பலை. அவன் பேர் கூட வீடியோவில் கமெண்ட்டில் இருக்கும். நான் அந்த வீடியோ அடுத்த இதில் போடுறேன். இந்த வீடியோ அவன் பார்ப்பான்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு இந்த வீடியோ பார்க்குறவங்களும் அவன்கிட்ட போய் சொல்லுங்கள், டே அவன் எதுவும்லாம் செய்யலடா இந்த வீடியோ பாடுறான்னு சொல்லுங்கள், பார்க்கலாம். ஆனால் நான் சத்தியமாக சொல்கிறேன், இந்த வீடியோ நான் அவனுக்காண்டி போடல. அந்த வீடியோ அவன் தப்பான்னு நினச்சிட்டான். என்னால் முடியலை பெருசோலண்டு. போன நோம்பு பெருநாளுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், நானும் அவனும் ஒரே ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணியிருப்பேன். இதுவரையும் க்ளோஸ் ஃப்ரெண்டுனா யாரையுமே நான் நினச்சது கூட கிடையாது. என் யூடியூப்பில் நடித்தவனை கூட நான் க்ளோஸ் ஃப்ரெண்டாக நினச்சதில்லை. அவன் ஒருத்தைந்தாலே என் மனசெல்லாம் குளிர்ந்து போனாப்புல இருக்கும். ஆனால் எப்படி சொல்கிறதுன்னு தெரியலை. நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு சொல்லுங்கள், என்னால் எப்படி சொல்கிறதுன்னு தெரியலை. எல்லாருமே நினச்சிப்பீங்க என்னடா இவன் அழுவிட்டு அடுத்த வீடியோ போடுறாண்டு. யாருமே தப்பாக நினைக்க வேணாம். நோம்பில் 3 பேருக்கு யூடியூப் போட்டி நடந்துச்சு. அந்த யூடியூப் போட்டியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இடத்துல நான் இருந்தேன், செகண்ட் இடத்துல இன்னொரு ஆள் இருந்துச்சு, தேர்ட் இடத்துல தான் இன்னொருத்தன் தான். அவனுக்காண்டி தான் நான் அந்த வீடியோ போட்டிருந்தேன். ஆனால் அவனே என்ன செஞ்சான்னா என் ஃப்ரெண்டை பற்றி அவன் பேரே கமெண்ட்லாம் சொல்லிட்டான். என்னால் அவன்கிட்ட போய் கேட்கவும் முடியலை, ஏன்டா அப்படிலாம் அனுப்பினாண்டு. என் ஃப்ரெண்டோட தம்பியை நிறுத்திட்டான், என் ஃப்ரெண்டும் நின்றுட்டான். அவன் வீட்டுக்கும் நான் போகிறதில்லை. நீங்கள் சொல்லுங்கள் இப்படின்னு. அவன் ஆனால் என் கூட போட்டி நினைக்கிறோம். ஒருத்தன் ஹெல்த் இஷ்யூஸ்னால கொஞ்சம் வீடியோ டிலே பண்ணிட்டு போயிட்டான். அதனால வீடியோ போடல. இன்னொருத்த நல்ல வீடியோ போட்டுக்கிட்டிங்கன்னா இப்போ அவனுக்கும் அவன் வேற மாதிரி புறா அந்த மாதிரி வீடியோ போடுவான். அவன் இந்த வீடியோ பார்ப்பான், கன்ஃபார்ம் பார்ப்பான். அவன் என்னட்ட வந்தான்னா நான் பேசிக்கிறேன். அதே மாதிரி நான் அவன் பேரை இப்போ சொல்கிறேன் யாருண்டு. ஆஃப் பண்ணிட்டியா?